செல்லம் செல்லம், என்னடா? மாமா காஃபி எடுத்துன்னு வந்திருக்கேன், குடிச்சிட்டு நீ மறுபடியும் தூங்குமா. போடா. இந்த வீட்லேயே என்னை மதிக்காத ரெண்டே ஜீவன், ஒன்று நீ, இன்னொன்று அவன். ஏய் ஜானி, அவளுக்கு போட்ட காஃபி இந்த நீ குடி. மரியாதையாக போயிடு, இல்லை கடிச்சு வச்சிருவேன். இது கூட மதிக்க மாட்டேங்குதே. எந்த நாயும் மோப்பு முடிகிற மாதிரி இருக்கே. என்னையா? டிவி. என்னது? இல்லைம்மா, டிவியில் உனக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் போதா, அதான். ஆமாம், மதியம் என்ன போய் சமைக்கணும், போய் பார்ப்போம். பா. இப்போவே போதுமா? போகும்போது அந்த நாயை கூட்டு போ. வா. என்னடா உனக்கு சூடு சொன்னியே இல்லையா? ஹேய், பெண் என்ன அவகிட்ட போயிட்டு எனக்கு பிடிச்ச சேனல் வெயிடின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போவே போகிறேன். ஹேய், என்ன? மட்டன் பிரியாணி பண்ணணுமா சிக்கன் பிரியாணி பண்ணணுமான்னு மறந்துட்டேன்டா. அதான் என்ன பிரியாணி பண்ணணும்டா தங்கம்? மட்டன். அம்மாடி, அந்த சேனலில் விளம்பரம் போடுவாங்களா? நான் புது படம் போட்டு பார்த்துட்டு இருக்கேன். ஏன்? இல்லை, விளம்பரம் போட்டாங்கன்னா கொஞ்சம் கிரிக்கெட் வைங்க, கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிறேன். ஓ, அப்போ ஐயாக்கு புது படம்பெல்லாம் பார்க்க பிடிக்காதோ? அப்படி இல்லைம்மா, நான் சமைக்கிறேன்ல அதனால். அப்போ நீ சமைக்கிறேன்னு நான் வேறு சேனல் மாற்றணும், அப்படி தானே சொல்லுவர? அப்படி போய் நான் சொல்லுவேண்ணா. அப்போ நான் சொல்கிறேன். அப்படி இல்லை. வேற எப்படி? சரி விடுமா, நான் போய் என் ஃப்ரெண்டு வீட்டில் போய் பார்த்துக்கிறேன். ஓ, நான் கொடுமை பண்ணுறேன்னு உன் ஃப்ரெண்டு ஒய்ஃப் கிட்ட அவன் மாமனார் மாமியார் கிட்ட போய் சொல்லுவேன், அப்படி தானே? அம்மா தாயே, நீ சேனலும் மாற்ற வேணா, நான் போயிட்டு எங்கேயும் போய் சேனலும் போய் பார்க்க மாட்டேன், சரியா? நான் போயிட்டு மட்டன் பிரியாணி ரெடி பண்ணுறேன். டேய் டேய், டைம் ஆச்சு, எந்திரா. அதுக்குள்ளவா? நேற்று துணி காய் வச்சுல, போயிட்டு எடுத்துட்டு வந்து மடிச்சு வைக்கத்துல டைம் ஆடா, எழுந்துச்சுப்பா. தண்ணி சூடாகவே இல்லை. என்னடா? தண்ணி ரொம்ப சூடாக இருக்குமா, அதான் சொல்ல வந்தேன். குளி. சோப்பு ஷாம். நீ கத்துறது பக்கத்து வரைக்கும் கேக்குது. இன்னொரு தடவை எதனா கேட்ட வாயில குத்துவேன்.